வாயில வச்சதுமே மெல்ட் ஆகி கரைஞ்சு ஓடுற ஒரு சூப்பரான ஸ்வீட் வீட்டில் இருக்கிற 3 பொருள்ல செஞ்சீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப ரிச்சா டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 1/2 கப் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்ல இருந்து 1 கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பாக்கெட் பால், பசும்பால் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. விஸ்க் வச்சு கைவிடாம இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துல இது நல்லா கெட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜ்ல சிட்டிகை உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இந்த உப்பு வந்து இந்த ஸ்வீட்னஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ட்ரேல அல்லது ஒரு பிளேட்ல ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு இதை அப்படியே உள்ள ஊத்திடுங்க. இது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல சூப்பரா செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜ் இல்லாம வெளியே வச்சீங்கன்னா 1 ஹவர்ல இருந்து 2 ஹவர் வரைக்கும் ஆகும் செட் ஆகிறதுக்கு. இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைஸ்ல கட் பண்ணிட்டு மில்க் பவுடர்ல லைட்டா டஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டான மில்க் புட்டிங் பைட்ஸ் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. இந்த மாதிரி சிம்பிளான சூப்பரான ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்க உடனே ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.